சகோதரர்கள் வந்து வணங்கி நிற்கிறார்கள். நானும் நீங்களுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? ஹல்லேலூயா. ஆனா அவங்க கொண்டு வந்த பணத்தையும் சாக்கு பையில போட்டுக்கிட்டு திரும்ப அனுப்புகிற ஒரு பெரிய உள்ளம். அவர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, அப்பா இறந்து போனா இவன் நம்மள உண்டுல நாய்க்கிறோம். அப்பாவுக்காக தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா முகத்தை பார்த்து தான் நம்மளை உயிரோட வச்சிருக்கான். முதல்ல பெஞ்சமினை நினைச்சு தன் தம்பியை நினைச்சு நம்மளை வச்சுக்கிட்டு இருந்தான்னு நினைச்சோம். இப்ப அப்பாவையும் கூட்டு வந்தனால அப்பா செத்தார்னா நம்மளும் செத்தோண்டா. மன்னிப்பை கொடுத்தா கூட வாங்க தெரியாத ஆட்கள். இவன் எப்பவுமே மன்னிச்சுட்டான். ஆனா அவன் தம்பிமாருக்கெல்லாம் பயந்தான். அதனாலதான் அப்பா செத்தவன மெல்ல வந்து சொல்றாங்க, அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்னப்பா சொல்லிட்டு போயிருக்காரு? நான் எப்பமோ மறந்துட்டேனே. எப்ப மறந்தேன் தெரியுமா? நீங்க செய்த காரியத்தெல்லாம் எப்ப மறந்தேன் தெரியுமா? நீங்க மன்னிப்பு கேட்ட பிறகு மறக்கலையா? எனக்கு முதல் குழந்தை பிறந்தது, அதுக்கே மனாசே மறக்க பண்ணும் தேவன் என்று சொல்லி அன்னைக்கே மறந்துட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? பிரதர், அவர் வந்து மன்னிப்பு கேட்டார்னா பார்க்கலாம் மன்னிக்க முடியுமா இல்லையான்னு. நம்ம ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னவருடைய பிள்ளைகள் அல்லவா. அதனால் நம்ம என்ன, அவன் வந்து கேட்டான்னா பார்க்கலாம் மன்னிக்க முடியுமா இல்லையான்னுட்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கும் யோசேப்பு சொல்றான், நீங்க இனி கேட்காத போது எனக்கு முதல் குழந்தை பிறந்து ஏன் தேவன் என் தரிசனத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சாரு, அப்பமே மறந்துட்டேன்பா. அதனால முதல் பிள்ளைக்கு மனாசேன்னு பேர் கூட்டேன். என்னன்னா மனாசேனா மறக்க பண்ணும் தேவன், மறக்க பண்ணும் தேவன், மறக்க பண்ணும் தேவன், மறக்க பண்ணும் தேவன். எல்லாத்தையும் மறந்துட்டேமா, அன்னைக்கே மறந்துட்டேமா. நீ மன்னிக்கு மட்டும்தான் கேட்கிற, நான் மன்னிச்சு மறந்துட்டேன்பா. என்னைக்குப்பா? அன்னைக்கே உன்னைய பார்க்க முன்னால, நீ கேட்க முன்னாலே மறந்துட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? நம்மள இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன? நம்முடைய அநேக பிரச்சனை என்ன? சபைகளுக்குள்ள, சங்கங்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள நாயே பேயன்னு ஆவிக்குரிய ஆவிக்குரிய குடும்பங்கள், பயங்கர ஆவி. எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு சபைக்கு தான் போறாங்க. எல்லாம் இவர் அவர் சபைக்கு, அவர் ஒரு சபைக்கு, எல்லாம் ஆவியில் நிறைவாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரமாய். ஆனா 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 எப்படி பிரதர் மன்னிக்க முடியும்? முதுகுல குத்திட்டுல போனா அவன் எனக்கு வர வேண்டிய நிலத்துல ஒரு செண்டு கூட எடுத்துட்டான பிரதர், மன்னிக்க முடியுமா? எனக்கு கெட்ட வேண்டிய மரப்பொண்ணை கெட்டிட்டு ஓடிட்டான், அவனை மன்னிக்க முடியுமா? கொஞ்சம் பேர் தூத்துக்குடியில், டாக்கிங் அபவுட் தூத்துக்குடி, எனக்கு வர்ற லெட்டர் எனக்கு தெரியும். ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஏன் மரப்பொண்ணு என்னையே குறை சொல்லி எங்க மாமா வீட்டுல இருந்து கட்டிட்டு போயிட்டு இப்ப சொல்றான். டேய், ஹல்லேலூயா. சாதாரண ஆள் எழுதினா நான் மறக்க மாட்டேன். சாதாரண ஆள் எழுதல, விசுவாசத்துல தேறினவர்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். கனி தர வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் கொடிகள் சுவரையும் கடந்து, உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற எல்லையும் கடந்து மற்றவர்களும் புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒன்னு சொல்ல, ஆண்டவரே, மனதார மன்னிக்கவும் மனதார மறக்கவும் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என் பாவங்களை சமுத்திரத்திலே போட்டு விட்டேன் என்று சொல்லி அதிலே மறந்து விட்ட உம்முடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும், என்ற இருதயத்தை மேற்கொள்ளட்டும், அது என்னை எடுத்து நிறுத்தட்டும். மன்னிக்க கற்றுக்கொண்ட மனிதன், அவன் மன்னிக்க கற்றுக்கொண்ட மனிதன் மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை அவன் கற்றுக்கொண்டான். என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் தேவன் அனுமதிக்காம ஒண்ணும் நடக்கல. அண்ணமார் வந்து சொல்லுவாங்க, எப்பா மன்னிச்சிங்க, நீங்களா என்னை அனுப்புனீங்க அந்த ஊருக்கு? அவன் சொல்றான், ஆமா நாங்க தான் வித்து போட்டோம். இல்லப்பா, தேவன் உங்களை கொண்டு கிரியை செய்தார், அவ்வளவுதான். It is God, it is God, it is God, it is God. தேவன் 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 தேவன். என்னையா தேவன் சத்ருவை உபயோகப்படுத்துவாரா? ஆமையா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எனக்கு அடிபட்ட காரியம், நீங்க ஜெபிச்சீங்க,
எங்கள் பத்திரிகையில் வந்து பார்த்து எல்லாருக்கும் வந்தோன்னு நிறைய பேர் இங்கே தான் கேட்குறாங்க, இந்த மூக்கு எலும்பு உடஞ்சி போனது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் நடந்த ஒரு நன்மையை சொல்கிறேன். ஜூன் மாதத்தில் இங்கிலாந்தில் இருந்தேன். இங்கிலாந்தில் முடித்து நான் ஜெர்மனிக்கு போனேன். ஜெர்மனிலேருந்து ஹாலண்டுக்கு போனேன். ஹாலண்ட்லேருந்து பாரிஸ்க்கு வந்தேன். பாரிஸ்லேருந்து கனடாவுக்கு வந்தேன். 5 நாடுகளில் ஊழியம் செய்யணும். இங்கே இருந்து போகும்போதே களைத்து போயிருந்தபடினால பிளேனில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் லண்டனில் போய் இறங்கி நின்று என்னுடைய கழுத்தை திருப்ப முடியாத பயங்கரமான ஒரு வலி, பயங்கரமான வலி. அந்த வலியின் நிமித்தமாக நான் இப்படி ஆடி பேசுறேன், இப்படி நின்று இந்த பக்கம் திரும்பினா இப்படி திரும்பி இப்படியே பேச ஆரம்பிச்ச பயங்கரமான வலி. வேதனையோட இந்தியாவுக்கு வந்தேன். ஹல்லேலூயா. இந்தியாவில் வந்த உடனே ஆண்டவர் என்னுடைய வேதனையை பார்த்தாரு. நான் அவட்ட கேட்ட, ஆண்டவர் இந்த கழுத்து வலியோட நான் எவ்வளவு நாள் இருக்கு, படுக்க முடியல, தலான வச்சாலும் வலிக்குது, தலான வைக்காட்டாலும் வலிக்குது, கட்டையில படுத்தாலும் வலிக்குது, பெட்டில் படுத்தாலும் வலிக்குது, என்ன செய்யறது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் நல்ல மருந்து கொடுத்தாரு. என்ன தெரியுமா? 4 பேரை சேர்ந்து அடிக்க வச்சாரு. அடிச்ச அடியில கழுத்து வலி போன இடம் தெரியல. நான் உண்மையை சொல்றேன், என் சகோதரர் இங்க இருக்கிறாங்க. அவன் போட்ட அடி மூக்கில் மட்டும் இல்லை, எங்க போட்டான்னு தெரியல. ஏன்னா என் கை இங்க என்னுடைய செல்போன் இருந்து செல்போன் உடஞ்சி போச்சுது. அவன் எங்கெங்கெல்லாம் அடிச்சான்னு தெரியாது. ஆனா அவனுடைய அடியெல்லாம் ஆண்டவர் எனக்கு சரியாக்க முடியாக்கி இன்னைக்கு கழுத்து என்னமோ ஆகாதபடிக்கு 4 வெளிநாடுல செய்யாத ஊழியத்தை சத்ருவை கொண்டு செய்தார். கரங்கள் கட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்ற பக்கத்தில் உங்க கையை பிடிச்சுங்க. சத்ருவை கொண்டும் சிலர் நேரங்களில் உன் காரியத்தை நலமா முடிப்பாரு. அதனால சத்ருவையும் சிநேகி. ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் டாக்டர் செய்யாத வேலையை சத்ருவை கொண்டு தான் செய்ய வேண்டி இருக்குது. வேற யாரும் செய்ய முடியாத வேலையை. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன கூப்பிட்டு கூட்டத்துக்கு நடத்தவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி கொண்டு போறீங்களா, இப்படி வந்துட்டு இப்படி போறீங்களா, இந்த ஊர்ல வந்துட்டு நாங்களும் எங்களால் உதவி செய்ய முடியல, இந்த ஊர்ல வந்துட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியத்தையும் தேவன் மூலமாகத்தான் வருகிறதுன்னு நீங்க அறிஞ்சிருந்தான்னா நீ எல்லா நாளும் கனி கொடுக்க முடியும். இதை நினைச்சுதான் நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? இதை நினைச்சுதான் கிறிஸ்துமஸ் முந்தின நாள் 120 பேர் மேல போலீஸ் கேஸ் இருக்குது. என்னுடைய சம்பவத்தின் மூலமாக 120 பேர் மேல போலீஸ் கேஸ் இருக்குது. 99 பேர் மேல போலீஸ் கேஸ் போட்டிருக்குது. ஏன்னா போலீஸ்காரன் தாடை எலும்பெல்லாம் உடைச்சிட்டாங்க. அவங்க இந்த கலவரத்தில் அது பெரிய கதை. போலீஸ்காரனுக்கும் அந்த கிராமத்து ஜனங்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில் 5 போலீஸ் வேன் அடி ஒடுங்கிச்சு. ரயட் கண்ட்ரோல் வெஹிக்கிள் 2 உடைஞ்சுது. வந்திருந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய கார் நொறுக்கப்பட்டது. அவங்க எரிஞ்ச கல்லு போலீஸ் ஆபீசர் சிஆர்பிஎஃப் ஆயுதம் தாங்கிய ரிசர்வ் போலீஸினுடைய தாடை எலும்பு உடைஞ்சது. ஒருத்தனுக்கு காது உடைஞ்சு போச்சுது. அப்படிலாம் ஏற்பட்டதுனால போலீஸ் கோபம் கொண்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு 99 மேல கேஸ் போட்டிருக்காங்க. இது காணா குறைக்கு என்னோடு கூட இருந்த 4 சகோதரர்ல ஒரு பாம்பு அடிக்கிறது போல அடிச்சு வயல்ல தூக்கி போடணும், அவங்க மேல கேஸ் இருக்குது. என்னையும் அடிச்சவங்க மேல கேஸ் இருக்கு. ஆக 120 பேர் மேல கேஸ். நான் என்னுடைய சபையில் என்ன சொன்ன தெரியுமா? நமக்கு நன்மை செஞ்சிருக்காங்க, என்னை அடிக்காம இருந்தானா என் கழுத்து வலி போயிருக்காது. அதனால நான் ஒரு காணிக்கை எடுத்து அந்த காணிக்கை பணத்துல எல்லாருக்கும் குளிர் தாங்கிறதுக்கு ஒரு சால்வை வாங்கி வீடு வீடா போய் நீங்க செய்த நன்மைக்கு நன்றின்னு சொல்லி கொடுக்க போவேன். கொஞ்சம் பேர் வாங்கல, கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க எங்களுக்கு வாங்குறதுக்கு ஆசையா இருக்கான்னு அவன் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ பேரை சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு நான் வீடு போய் அவங்க வீட்டுக்கு போய் வாசல்ல போய் கதவை தட்டி அவங்க எல்லாருக்கும் ஒரு சால்வை போத்தி விடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பான் இயேசுவின் அன்பு நெருக்கியாகுதுன்னு. நான் சொன்னேன், டாக்டர் கொடுக்காத கூலியை உனக்கு நான் கொடுக்குறேன், நீ அடிக்காம இருந்தா என் கழுத்து வலி போயிருக்காது. ஏன் தெரியுமா? தேவனே நீங்களா என்ன அனுப்பினீர்கள், தேவன் அல்லவா. நீங்களா எனக்கு தீமை செய்தீர்கள், அவர் அல்லவா அதை நன்மையாக மாறு. ஜீவரட்ச
ஜீவரட்சணையாக உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை குழியில தூக்கி போட சொன்னார். நன்றி. வாழ்க்கையில் வருகிற எல்லாம் தேவன் மூலமே நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்ட வாழ்க்கையை வாழ்வாய் என்றால் நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன், யோசேப்பு கனிதரும் செடி. வாழ்க்கையில கனிய மற்றவங்க சாப்பிடுவாங்க, தேவன் புசித்து திருப்தி ஆவா. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல கவனிங்க. இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்த யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக மாறி போனான். கிறிஸ்து சகோதரால் விற்கப்பட்டாரோ? ஆமென். கிறிஸ்து விற்கப்பட்டாரோ? ஆமென். இந்த யோசேப்பு கிறிஸ்து பூமி அனைத்திற்கும் ஜீவரட்சணையாக உயர்த்தப்பட்டாரோ? ஆமென். யோசேப்பு கிறிஸ்துவின் காரியத்தை அறியாமலேயே இவைகளுக்கு ஒப்பு கொடுத்திருந்தபடினால் தரிசனம் உள்ளவனாய், ஒத்து போகக்கூடாதவனாய், பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவனாய், சகோதரர்களை மன்னிக்கிறவனாய், வருகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை அறிந்தவனாய் நடந்தபடியினாலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக மாறிவிட்டான். உங்களுக்கு எனக்கு என்ன பேரு? கிறிஸ்தவர்கள். என்னமா? கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறவர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறவர்கள். வட இந்தியாவில் கேலியா சொல்லுவாங்க. என் மனைவி போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு மசி ஜா ரஹி ஹை, இயேசு கிறிஸ்து போகிறாள். அவனுக்கு இயேசு கிறிஸ்து ஆனா பொண்ணான்னு தெரியாதனால இயேசு கிறிஸ்து போகிறாள். என்னது? இயேசு கிறிஸ்து போகிறாள். நல்ல கவனிங்க. அது எங்களுக்கு ஒரு நேரம் சிரிப்பா இருக்கும். ஐயோ, இயேசு ஆனா பொண்ணான்னு கூட தெரியாம இங்க இருக்கிறாங்களேன்னுட்டு. ஆனா அதே சமயத்துல இப்படியாயும் இயேசுவை காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. இந்த தேசம் தேவனை அறிய வேண்டும் என்றால், இந்த தேசத்திலே தேவன் வெளிப்பட வேண்டும் என்றால், நீ கிறிஸ்துவை போல மாறி கிறிஸ்துவின் பிரசன்னத்தை எடுத்து செல்கிற ஆறாக பாய்ந்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்றால், மறுபடியும் சொல்லுவேன், உங்க வாழ்க்கை கனிதரும் வாழ்க்கையாக இருக்கும். கனிதரும் வாழ்க்கையா இருக்கும். கனிதரும் வாழ்க்கையா இருக்கும். கனிதரும் வாழ்க்கையா இருக்கும். It's not far away. It's very near to you. உங்க பக்கத்திலேயே தான் இருக்குது. உங்க கை கெட்டுற தூரத்திலே தான் இருக்குது. இந்த வாழ்க்கை உங்களால கூடுமான வாழ்க்கை, கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாஞ்சித்து பாருங்க. ஆண்டவரே, I would like to reflect Jesus Christ. I would like to reflect Jesus Christ. I would like to reflect Jesus Christ என்று சொல்லி பாருங்க. நான் தைரியமா சொல்லுவேன், நீங்க கனி தரும் செடிதான். நீங்க கனி தரும் செடிதான். இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு பெரிய காரியம், எல்லா ஜாதிகளுக்குள்ளும் ஒரு அசை உண்டாயிற்று. வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும். ராம்தேவ் அப்படின்னு சொல்ற ஒரு சாமியார், யோகாவை கற்றுக் கொடுக்கிற சாமியார் எப்படி மருந்து பண்றாருங்கிறது ஒரு பெரிய கதையா நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மனுஷனுடைய எலும்பு கூடைய அல்லது தலை மண்டை ஓட்டை எடுத்து அதை சுட்டு அதை அரைச்சி அதை தன்னுடைய லேகியத்தோடு கலந்து ஜனங்களுக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி இந்தியாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருடைய ஜெனரல் செக்ரட்டரியுடைய மனைவி அதுக்கு விரோதமாக ஒரு போர்க்கொடி எழுப்பி இன்னைக்கு அங்க நடக்கும்போது அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சாமியார் கொடுத்த மருந்தை சாப்பிட்ட முதல் மந்திரிகள் ஏராளம். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? என்னை ஜனங்கள் தெய்வமாக பார்க்கும்போது நான் என்ன வேணாலும் செய்யலாம்.
அந்த ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குதோ இல்லையோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசித்த போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம்,